எதுக்கு நீ டென்ஷனா இருக்கிற? நான் என்னைக்கு உங்ககிட்ட பேய் மாதிரி ஆடி இருக்கேன்? வீட்டுக்குள்ள வந்து பாசமா பேசுற மாதிரி பேசிட்டு வெளியே போய் நீ இப்படிதான் பேய்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல? ஐயோ மீனா, அப்படிலாம் இல்ல மீனா. சவாரி வந்தவர் பேசிக்கிட்டே வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசினா அடுத்த சவாரியும் புக் பண்ணுவாங்கல்ல. ஓஹோ, உங்களுக்கு சவாரி கிடைக்க என்ன பேய் ஆக்கிட்டீங்கல்ல? மீனா, இதெல்லாம் ஒரு தொழில் யுக்தி மீனா. எது? பொண்டாட்டிய மத்தவங்க முன்னாடி திட்டுறதா? மீனா, இப்ப இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுவாங்க பாத்திருக்கியா? அதுல பேசுறவங்க, சார் இப்ப என் பொண்டாட்டி இருக்காளே, காலையில என்னை எழுப்பும் போது என்னை திட்டிக்கிட்டே தான் எழுப்புவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க பொண்டாட்டிய பத்தி அவங்களே கிண்டலா தான் பேசுவாங்க. அதுக்கு அவங்க வீட்டுல அப்படிதான் நடக்குமா என்ன? இவ்வளோ ஏன் இந்த டிவியில அறந்தாங்க நிஷா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க புருஷன் ரியாஸை எப்பா பார்த்தாலும் கிண்டல் பண்ணி தாக்கி தான் பேசுவாங்க. அதை டிவியில பாக்குறவங்க சிரிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு மீனா. அதுக்காக இன்னொரு ஆள் கிட்ட போய் பொண்டாட்டியை திட்டுவீங்களா? நானும் பூ வாங்க வரவங்க கிட்ட என் புருஷன் ஒரு முரட, அவரு ரவுடி, ஒரு பிசாசு, ஒரு பூதம் இப்படிலாம் சொல்லட்டுமா? தாராளமா பேசு. அதனால உனக்கு ஒரு 4-5 முழம் பூ விக்குது வைங்க, சந்தோஷம்தான். இப்ப நான் கஸ்டமர் கிட்ட இப்படி ஜாலியா பேசினாதான் சவாரி நிறைய வரும், காசு நிறைய வரும். அப்புறம் பின்னாடியே அல்வாவும் வரும்.